ஸோ இன்னைக்கு நம்ம கூட ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் மேடம் இருக்காங்க. சோல் ஜெர்னி பை ரிச்சர்ட் பேக். அது ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு வந்து சொல்ல போறாங்க. ஓ டு ராஜேஸ்வரி மேடம். எஸ் மேம், தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பிரபஞ்சத்திற்கும் சந்திரகலா மாஸ்டர் பத்ரிஜி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய ரிலேட்டட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து சோல் ஜேர்னி வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி, காட்டு விலங்கா, அதன் பிறகு வீட்டு விலங்கா, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். சோ கல்லுனாலும் உயிர் இருக்கு, மண்ணுனாலும் உயிர் இருக்கு, செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகுதான் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம இந்த பௌதிக உடல் எடுத்து வந்திருக்கோம் இந்த மனித ரூபத்துல. சோ அதன் பிறகு எப்படி நம்ம கர்மா வந்து கழிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். அது வந்து எப்படி எப்படிலாம் நம்ம கர்மாவை சேர்த்து வச்சுக்கிறோம், எப்படி கழிக்கிறோம் அப்படிங்கறதா இந்த மனுஷ ஜென்மத்துடைய இது. சோ அதன் பிறகு வந்து இப்போ சோல் ஜேர்னி வந்து எப்படி வந்து நம்ம பயணம் பண்றோம் அப்படிங்கறது இருக்கு. இப்போ வந்து சார்லஸ் அண்ட் ஹென்றி வந்து பிரதர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் நம்ம பாக்குறோம். சோ ஹென்றி வந்து பிரதரை சீக்கிரமாவே வந்து 21 வயசுலயே இறந்துட்டாரு. 10 வயசு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிற தம்பி இறந்துட்டானே ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும்போது மேலுலக கூட கிடையாது, உயர் உலக ஆசான் ஆச்சாரியா வந்து அவருக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு. தம்பி எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத, ஹாப்பியா இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து ஒவ்வொரு சாப்டரா வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா, இவரை வந்து தம்பிய பாக்குறதுக்கு இந்த பௌதிக உடல்ல இருந்து சூட்சமா உடலா வந்து பயணம் பண்றாங்க. மேலுலகத்துல போய் தம்பிய பாக்குறாரு. சோ இதுதான் இன்னையோட சாப்டர். அது எப்படி பாக்குறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கறது இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஹென்றி வந்து வழக்கம் போல அவருடைய மாத்திரை அப்படிங்கறது வந்து நம்ம தியானத்துல உட்கார்றாரு. அந்த டைமுக்கு ஆச்சாரியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட டைம்ல உட்காரணும். ஆச்சாரியா வர்றதுக்கு முன்னாடியே அவர் உட்கார்ந்துருவாரு. அதன் பிறகுதான் அவர் எப்ப வராரு, என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு கவனிக்க முடியும். அதை எழுதவும் செய்யணும். அப்ப இந்த வாட்டி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க, சொல்றது ஈஸி தான், ஒண்ணு கூட தவற விடாம ஞாபகப்படுத்தி எழுதணும்னு சொல்லும்போது சரி சரின்னு சொல்லிட்டே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ட்டு. ஆனா நான் அதை எழுதும் போது எதெல்லாம் மறக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி படுத்தி எழுதுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சேலஞ்சாவே இருந்தது. ஸோ சொல்றது ஈஸி, அதை செயல்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து எப்படி எல்லாம் பயணம் பண்றாங்க. இரவு நேரத்துல அவர் எப்பயும் போல உட்கார்ந்தாரு தியானத்துக்கு. உட்கார்ந்த பிறகு அவருடைய ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவருடைய பௌதிக உடலை விட்டு சூட்சமா உடலா வெளியே நிக்கிறாரு. அப்ப அவருடைய உடலை பாக்குறாரு. அவரு உடல் வந்து தனியா இருக்கு. அவர் எப்படி பாக்குறாருன்னா, பக்கத்துல கூட நின்னு பார்க்கல. அவர் படுத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் மேல அப்படி இருந்து பாக்குறாரு. அவருடைய உடலை பாக்குறாரு. அவர் வந்து அதிர்ச்சியாவும் இல்ல, பயப்படவும் செய்யல. சோ இதுதான் நம்மளுடைய உடல், இங்கதான் நம்ம குடியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அதன் பிறகு வந்து அவரு சூட்சம பயணம் போறாரு. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய தம்பிய ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. தம்பி சார்லஸ பாக்குறாரு. சார்லஸ் எப்பயும் போல பாக்குற மாதிரி இருக்கு. அவருடைய கமாண்டர் உடையில அவரு வந்து கமாண்டர் விமான போர் விமானியா தான் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. சோ அந்த போர் விமானி உடையோட வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகுது, ஊர்ல இருந்து வந்திருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ எல்லாமே நடக்குது. அப்புறம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி எப்பயும் போல பேசுற மாதிரியே பேசுறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, தம்பி வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு சூட்சமா பயணம் அப்படிங்கறத வந்து உணர வைக்கிறதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் தான் வந்து கூப்பிட்டு போறாரு. எல்லாரையும் பாக்குறாங்க. எல்லாருமே வந்து நேச்சுரலா வந்து அவங்க மனுஷனுங்க மாதிரியே இருக்காங்க. உடல் சதையோட இருக்க மாதிரிதான் இருக்காங்க. அப்ப வந்து ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது அவருக்கு வந்து வெளியே வந்த உணர்வு வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது. நம்ம வந்து சூட்சமா பயணமா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப வந்து எனக்கு அதிர்ச்சி வந்து எதுவுமே கிடையாது. நான் உண்மையா வந்து
எப்பயும் போலதான் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஃபீலிங். சோ அந்த மாதிரி சூட்சும பயணம் செய்யும் போது அவங்க சொல்றாங்க, தம்பி சொல்றாரு, நம்ம வந்து இப்போ எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னு சொல்லிட்டு சுத்தி காமிக்க போறாரு. ஒரே நிமிஷத்துல அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எப்படி சூட்சும பயணம் அப்படி பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஊதா நிறம் தெரியுது அவருக்கு. வெளிச்சம் தெரியுது. அவர் வந்து நைட்ல தான் தியானம் பண்றாரு. ஆனா வந்து வெளிச்சம் தெரியுது. பகல் மாதிரி தெரியுது. அவரு உடம்ப விட்டு வெளிய அவருடைய ஆன்மா வெளிய வரும்போது, நல்ல வெளிச்சமா தெரியுது. அது சூரிய வெளிச்சம் மாரி தெரியுது அவருக்கு. அது வந்து எப்படி ஊதா நிறமோ, பழுப்பு நிறமோ சேர்ந்தா விடிய காலையில எப்படி இருக்கும்? அந்த மாரி தெரியுதாம் அவருக்கு அந்த உடல விட்டு வெளிய வரும்போது. அதன் பிறகு அவரு என்ன பண்றாரு, சூட்சும உடலா வந்து பயணம் பண்ணி அவங்க தம்பிய பாக்குறாரு. தம்பி வந்து இந்திய நண்பர் ஒருத்தர அறிமுகப்படுத்துறாரு. இந்திய நண்பர ஒருத்தர அறிமுகப்படுத்துறாரு. அங்க இருந்து வந்து அவர ஆ அறிமுகப்படுத்திட்டு, அவரு எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து சூட்சமமா வந்து பறந்து போறாங்க. அவருக்கு நல்லா தெரியுது, நம்ம சூட்சமா பறந்து போறோம் அப்டின்ட்டு நல்லாவே தெரியுது. அப்ப வந்து கூட்டம் இருக்க இடத்துல எப்படி ஆகுதுன்னா, ஆ நடந்து போலாம் அப்டின்னா வந்து ஒரு உடல வந்து நம்ம தாண்டி போனா வந்து அது என்ன சொல்லுவாங்க? ஆ அது வந்து அந்த ஒரு உடலுக்குள்ள போனா அந்த உணர்வு வந்து ஒரு மாரி தெரியும். கதவு வந்து திறக்காமலேயே நம்ம உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அந்த மாரிலாம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து கதவு பூட்டியிருந்தா கூட, நம்ம இந்த சூட்சம பௌதீக உடல விட்டு வெளிய வந்தா, நம்ம கதவு திறக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. நம்ம அப்படியே உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டெல்லாம் சுத்தி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஒரு நண்பர வந்து சார்லஸ் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவரும் வந்து இறந்துட்டாரு. அவரும் வந்து போர் அப்பதான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர வந்து காமிக்கிறாங்க. அப்போ அந்த நண்பர்கிட்ட பேசுறாங்க. அந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வந்து இந்த உடல் அ இந்த பௌதீக உடல் பிடிச்சிருக்கா? இல்ல இந்த சூட்சமமா நீ இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ அவரு வந்து ஒரு இது சொல்றாரு. சூட்சமம் அப்படிங்கிறத விட, பௌதீக உடல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதனால அப்படி சொல்லி சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா, பௌதீக உடல்ல வந்து அ அ கேட்டத வந்து உடனே கிடைச்சிராது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும். சோ அதனோட புரிதல் வந்து இருக்கும். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வாங்கலாம். ஆனா, சூட்சம உடல்ல அப்படின்னா, ஆ அது வந்து நெனச்ச உடனே கிடைச்சிருமாம். இப்ப அவங்க வந்து டிராவல் பண்ணாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டல் போறாங்க. ஹோட்டல் போனா என்ன ஆகுது, அவங்களுக்கு டேபிள்ல உட்கார போறாரு ஹென்றி. அப்ப சார்லஸ் சொல்றாங்க, "இல்ல டேபிள்ல உட்காராத. நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பௌதிக உடல்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம மேல வந்து உட்கார்ற மாரி இருக்கும். நமக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஒரு டேபிள் நமக்குன்னு தனியா டேபிள் அரேஞ்ச் பண்றேன். நமக்கு வந்து வெயிட்டர் தனியா வந்து நமக்கு என்ன வேணுமோ கேட்டு நமக்கு செய்வாங்க. அத மாரி நான் அரேஞ்ச் பண்றேன்ட்டு சார்லஸ் நெனைக்கிறாரு. ஒரு டேபிள் அரேஞ்ச் ஆகுது. அத அங்க உட்கார்றாங்க. ஒரு வெயிட்டர் வராரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. சோ அந்த மாரி அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப நெனைச்சதெல்லாம் கிடைக்கும். ஆ சூட்சம உடல்ல அப்டின்ட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சார்லஸோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, "இந்த மாரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. சோ இது வந்து எனக்கு பழகி போச்சு. அதனால வந்து இந்த உடல விட நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு எதெல்லாம் வந்து தாண்டி நம்ம அந்த வெற்றிய பிடிக்கிறோம். அப்படிங்கிறது தான் எனக்கு தேவ. சோ அதனால நான் திரும்பியும் பிறப்பேன். பௌதிக உடலுக்கு நான் போயி அத கத்துக்கிறதுக்காக நான் போவேன். சோ இந்த மாரி நெனச்ச உடனே ஒரு பால் வந்து கோல் போடுறாங்க. 6 சிக்ஸர் அடிக்கணும். இந்த கோட்ட தாண்டி தான் விழணும்னு நெனச்சாலே அப்படிதான் விழுமாம். சோ அது ஒரு விளையாட்டா நம்ம நெனச்சது கிடைச்சிட்டா, அங்க வந்து காசு, பணம் தேவை கிடையாது. நெனச்சதெல்லாம் கிடைக்கும். சோ அந்த மாரி வந்து ஒரு உடல் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. வந்த புதுசுல எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து எனக்கு போக போக
இந்த இது பிடிக்கல அப்படி சொல்றாரு. அப்ப சார்லஸ் கிட்ட கேக்குறாரு ஹென்றி, உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த சூட்சம உடலுக்கு வந்தப்ப அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் வந்து மறுக்கிறாரு, அதை சொல்ல மாட்றாரு. அது வேண்டாம் நமக்கு. ஏன்னா அவர் வந்து திடீர்னு தானே இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதை பத்தி சொல்லல அவர். சார்லஸ் வந்து சொல்லல. ஆனா அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, எனக்கு இந்த உடலை விட எனக்கு பௌதிக உடல்ல நான் நிறைய கத்துக்கணும். இங்க வந்து கத்துக்க முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுனால இங்க கஷ்டம் அப்படின்னா என்னது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா பௌதிக உடல் எடுத்து கண்டிப்பா நான் திரும்பியும் வந்து ஆஹ் உம் இந்த பூமிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து பயணம் பண்றாங்க. எங்கெங்கலாமோ பயணம் பண்றாங்க. ஆஹ் உனக்கு வந்து இசை பிடிக்குமான்னு கேக்குறாங்க. இசை வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சார்லஸ் ஹென்றி தான் நிறைய கேள்வி கேட்கிறாரு. அவங்க கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்கறது எல்லாமே ஹென்றி கேக்குறாங்க. சரி உனக்கு வந்து இசை பிடிக்குமா, நடனம் பிடிக்குமா, உனக்கு ஏதாவது பிடிக்குமான்ட்டு. நான் ரொம்பலாம் கேட்டது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆடிருக்கேன். ஆனா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் வந்து எனக்கு கத்துக்கணும் நிறையா அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு வந்து ஆஹ் சூட்சமமா வந்து பயணம் பண்றாங்க. இங்கிலாந்துக்கு, அது வந்து பழைய இங்கிலாந்து. சோ அங்க வந்து போறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் நேரடியா இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் ஹென்றி வீட்டுக்கும் இங்கிலாந்துக்கும் ரொம்ப தூரம். அது வந்து 6000 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. 6000 கிலோமீட்டருக்கு மேல அவங்க வந்து தள்ளி வந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து சூட்சும உடலோட அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் காலேஜ் வந்து அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க படிச்ச இடம் அதை எல்லாமே சுத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சூட்சமமா வந்து அவங்களுக்கு பழைய மாதிரியே இருக்கு. அவங்க படிச்சப்ப எப்படி இருந்தது. சோ அதே மாதிரியே இருக்கு அந்த காலேஜ். அப்புறம் வந்து அவங்க பழைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க பழைய வீட்டுக்கு சார்லஸ், சார்லஸோட ஃப்ரெண்டு ஹென்றி எல்லாருமே போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து பழைய வீடு வந்து வேற யாரும் இருக்காங்க. அந்த கதவு பூட்டி இருக்கு. அவங்களும் தான் தெரியுமே நம்ம தான் வந்து சூட்சுமமா தான் வந்து வந்திருக்கோம். நம்ம பௌதிக உடல் எடுத்துட்டு வரல. பௌதிக உடல்னாதான் கதவு அவங்க திறக்கணும். நம்ம உள்ள போகணும். அப்படிங்கிறது தெரியுது. அதனால என்ன பண்றாங்க, கதவு திறக்க வேண்டாம். நம்ம அப்படியே உள்ள போகலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போனா வேற ஆளுங்க இருக்காங்க அவங்க வீட்டுல. அப்போ வந்து ஹென்றி ஃபீல் பண்றாரு. இது வந்து அம்மா கஷ்டப்பட்டாங்க இந்த வீட்டுல. அதன் பிறகு பையன் தான் இதை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. என்னால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்கிட்ட வித்துட்டோம். அதனால இது வந்து வேற ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம வீடு இல்ல. நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாவே இல்லை இந்த இடத்துல. சோ இது வந்து கொஞ்ச நேரம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வீடா இருந்தா கூட வேற பர்சன் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. அப்புறம் சார்லஸ் வந்து என்ன பண்றாரு, எங்களுடைய ராணுவ போர் நடந்த இடத்தெல்லாம் காமிக்கிறேன் வாங்க அப்படி சொல்லி கூட்டு போறாரு. போர் நடந்த இடத்தெல்லாம் காமிக்கிறாங்க. போர் நடந்த அந்த விமான போர்ல தான் வந்து சார்லஸ் இறந்தது இல்ல. சோ அந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆஹ் நாட்டுக்காக போராடி உயிரிழந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. சோ இவ்வளவு பேர் நாட்டுக்காக உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஆனா வந்து அவர் சொல்றாரு, உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்கும்போது தானும் ஃபீல் பண்றாரு. அவங்க உயிர் உடம்ப விட்டு வெளியே வந்ததுக்கும், அதாவது நிரந்தரமா வெளியே வந்ததுக்கும், நம்ம தற்காலிகமா வெளியே வந்ததுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றாங்க. அது எப்படின்னா வந்து ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது ஹென்ரியோட ஃப்ரெண்ட் அங்க வராங்க. ஹென்ரியோட ஃப்ரெண்டு கிட்ட ஹென்றி போய் பேச போறாரு. பேசுனா என்ன ஆகுதா, அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா வந்து ஹென்றி நிக்கிறதா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவரு சூட்சுமமா தானே வந்திருக்காரு. பௌதிக உடலா வரல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பௌதிகமா வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவர் போய் நிக்கிறாரு. யாருமே கண்டுக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறாங்க. அப்ப ஏன் என்கிட்ட பேச மாட்றாங்கன்னு சொல்லிட்டு ஹென்றி ஃபீல் பண்றாரு. சோ இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எங்ககிட்ட பேச முடியாது. எங்களுக்கு நல்லா தெரியும். சோ நாங்க நிரந்தரமா வந்து நாங்க இந்த ஆஹ் உயிர உடம்ப விட்டு நிரந்தரமா இங்க வந்திருக்கோம். நீங்க தற்காலிகமா வந்திருக்கீங்க. இப்போ நீங்க உங்க உடலோட போய் ஜாயிண்ட் ஆயிடுவீங்க. அதனால உங்களுக்கு அவங்க பேசாதது
உங்களுக்கு ஃபீலிங் தெரியுது, எங்களுக்கு தெரியும். அவங்க நம்ம கிட்ட பேச முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சார்லஸ் சொல்றாரு. சோ அது எல்லாம் முடிஞ்சு, அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஹ் உணவகத்துல போய் சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிடும்போது என்ன பண்றாங்க, என்ன ஆர்டர் பண்றீங்க அப்படி கேக்குறாங்க. அண்ணன் கிட்ட கேக்குறாரு சார்லஸ். சார்லஸ் சொல்றாரு, இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுபானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எனக்கு மதுபானம் எல்லாம் வேணாம். எனக்கு பிளாக் டீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்றாரு. சோ இது வந்து மதுபானம் அப்படிங்கிறது இங்க டேஸ்டே தெரியாது. நானும் வந்து சாப்பிட்டது கிடையாது. இங்க வந்து சும்மா நம்மளுடைய இதுக்காக வந்து எல்லாரோடையும் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பௌதிகமா சாப்பிடுறோம். அதாவது சூட்சும உடல்ல சாப்பிடுறது நமக்கு டேஸ்டா தெரியும். ஆனா வந்து நமக்கு அது ஃபீலிங் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து ஹென்ரிக்கு வந்து சாப்பிடும்போது எல்லாமே ரொம்ப டேஸ்டா தெரியுது. ஆனா அவர் பிளாக் காஃபி அவருடைய சைவத்தை மட்டும் தான் சாப்பிடுறாரு. அசைவம் சாப்பிடவே இல்ல. சார்லஸ் வந்து சொல்றாரு. ஆனா வந்து இது வந்து நமக்கு வராது. நமக்கு ருசிங்கிறது தெரியாது அப்படின்ட்டு. ஆனா சார்லஸ் ஹென்ரிக்கு நல்லா ருசி தெரியுது. என்ன காரணம் அவர் வந்து நிரந்தரமா பௌதிக உடலை விட்டு வரல. தற்காலிகமா வந்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து நல்லா அந்த ருசி அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, உலகிலேயே விளையாட்டு விளையாட்ட பார்த்தோம்னா, கோல் போடணும் அப்படின்னு நினைச்சாலே போய் விழுறதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாங்க. அதையும் திரும்பி டிஸ்கஸ் பண்றாங்க. இது வந்து விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு கோல் போடணும்னா, அத அ நெனச்ச உடனே போய் விழக்கூடாது. நம்ம அதனுடைய அ ஆக்ஷன் குடுக்கணும். நம்ம அதனுடைய போ இது நெனச்ச உடனே போய் விழறத விட, நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த கோல் போடுறது தான் நம்ம மனசு திருப்தி. அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. பௌதிக உடல்ல எவ்ளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்னா வந்து நெனச்சு நெனச்சு எழுதுறாரு ஹென்றி. சோ நம்ம பௌதிக உடல்ல எங்கெங்கெல்லாம் சூட்சும பயணம் பண்ணோம், என்னென்னலாம் பேசணும், யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே ஹென்றி வந்து நோட்ஸ் வந்து தினமும் எழுதணும். சோ அத வந்து எழுதிக்கிட்டே வர்றாரு. ஒண்ணு ஒண்ணா சொல்றாரு. அந்த தம்பி சார்லஸோட ஃப்ரெண்டு சொன்னதையும் வந்து சொல்றாங்க. இந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பௌதிக உடல்ல நம்ம கத்துக்கிறதுக்காக இவ்ளோ ட்ரைனிங் பண்ணி இப்படிதான் கோல் போடணும் அப்படிங்கறது. அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம பணம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்கணும். நினைச்ச உடனே வர்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவரு சூட்சமமா இருக்கும்போதே அவர் சொல்றாரு, நான் திரும்ப பௌதிக உடல் எடுத்துட்டு வந்து நான் அதெல்லாமே வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த சமயத்துலதான் வந்து நீண்ட நாட்களா சந்திக்காத ஒரு பழைய நண்பரையும் பாக்குறாரு. அவர் வந்து கொழும்புல இருந்து வந்திருக்காராம். கப்பல்ல திரும்பி வரும்போது அவரை பார்த்திருக்காரு. சோ அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அவரை வந்து நம்ம பார்த்தோமே, அவரு ஏன் நம்ம கிட்ட பேசல அப்படிங்கறதெல்லாம் கூட நினைப்பு வருது திரும்பி அவருக்கு. ஆஹ் அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு போய் பேச போனாரு. அவர் எங்க பார்த்தோம் அப்படிங்கிறது அவருக்கு நினைவுக்கு வரல. அப்புறம் திரும்ப ஞாபகம் வருது. அவர் எழுதுறாரு. நம்ம கப்பல்ல வந்து ஆஹ் வரும்போது அவரை ஃப்ரெண்ட பார்த்தோம். அவர் வந்து அந்த டைம்ல நம்ம அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் நம்மளை கண்டுக்கல. அப்ப நம்ம சூட்சும உடல்ல இருந்தா அவர் பௌதிக உடல்ல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, சார்லஸ் இறப்புக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அண்ணன் கேள்வி கேட்கறத பார்த்து பார்த்து சார்லஸ்க்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. அண்ணன் இவ்வளவு கேள்வி ஹென்றி இவ்வளவு கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சிரிப்பு தாங்கவே இல்லை. அவர் வந்து உண்மை போலி எல்லாத்தையும் வந்து ஆஹ் இங்க கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆஹ் இது வந்து கண்டுபிடிக்கிறது சிரமம் தான். ஆனா வந்து நிச்சயம்
வித்தியாசம் இருக்கும். பௌதிக உடலுக்கும், சூட்சும உடலுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஹென்றி வந்து சார்லஸ் வந்து ஹென்றிக்கு சொல்றாரு. 2த்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் சார்லஸ் இறக்கும் முன்பு வந்து உறுப்பினரா ஒரு விடுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உறுப்பினரா இருந்த விடுதிக்கு. அவங்க வந்து உறுப்பினரா ஒரு விடுதியில வந்து உறுப்பினராவே இருந்தாங்களாம். அந்த விடுதிக்கு போலான்னு சொல்லிட்டு சார்லஸ் சொல்றாரு. அப்போ வந்து அந்த விடுதிக்கு போறாங்க. ஆ தெருவுல கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஆ அவருக்கு வந்து எனக்கு இது வந்து ஞாபகம் இல்லாத மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்டி சொல்லிட்டு சார்லஸ் சொல்றாரு. ஆனா வந்து அ அந்த கூட்டத்துக்கு நடுவுல போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஒவ்வொரு கூட்டத்துல நெருக்கத்துல வந்து நம்ம ஆ பௌதீக உடலுக்கும், சூட்சும உடலுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அந்த கூட்டத்துல போம்போது அடுத்த உடம்புக்குள்ள போய் வெளிய வரா மாரி அந்த ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். சோ அந்த கூட்டத்தலாம் பார்த்து அதுக்குள்ளலாம் போறாங்க. அதன் பிறகு வந்து நைட் 10 மணி இருக்குமா. இவரு வந்து 9:45க்கோ என்னமோ வந்து மெடிடேஷன்ல உட்கார்றாரு. இந்த ஒரு 1/4 மணி நேரத்துல நெறைய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதன் பிறகு வந்து ஒரு கடிகாரம் இருக்குமா அவங்க வீட்ல. அது வந்து என்ன ஆகுமா, கரெக்ட்டா வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மணி அடிக்கும். அந்த 10 மணி அடிச்ச உடனே அவருக்கு வந்து அந்த மணி அடிக்கிற சவுண்ட் அவர் வந்து 6000 மைல் தூரம் தள்ளி போயிட்டாரு. சிக்னல் சரியா இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த கிளாக் உடைய சவுண்ட் மட்டும் அவருடைய காதுல விழுகுதாம். அது எப்படி அப்படின்னா வந்து அந்த சூட்சமமா வந்து திடீர்னு ஆஹ் அவருடைய 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 ஞாபகம் வந்து அங்க எங்க இருந்தாலும் அந்த அந்த கம்பி கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளி நூலிலை கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து அவருக்கு 10 மணிக்கு அலாரம் அடிக்குது. அவருக்கு நல்லா கேக்குது. சில்வர் கார்டா? எஸ் மாஸ்டர். சில்வர் கார்ட். வெள்ளிக்கொடி. எஸ் மாஸ்டர். டக்குன்னு ஞாபகம் வரல. அவரு வந்து அந்த அவேர்னஸோட இருக்கிறதுனால அந்த சவுண்ட் அவருக்கு கேக்குது. அந்த 10 மணி ஆயிடுச்சு அப்படிங்கறது கேக்குது. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சமயத்துல எனது இந்திய நண்பர் மீண்டும் வராங்க. அவருடைய இந்திய நண்பர் மீண்டும் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவரும் வந்தாரு, இந்திய நண்பர் திரும்பி வராங்க. சார்லஸோட விட்டுட்டு மட்டும் அவர் போயிட்டாரு. திரும்பி வந்து இந்திய நண்பர் அந்த 10 மணிக்கு திரும்ப வராரு. இந்திய நண்பர் யாரு? ஆஹ் அந்த உயர் உலக ஆசான்னு சொல்றாங்கல்ல. சோ அவர் தான் வந்து இந்திய நண்பர் திரும்ப வராரு. அவர் ஏதாவது உதவி தேவைப்படுகிறதான்னு கேக்குறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஆஹ் நாங்க உடனடியா வந்து கட்டடத்துக்கு மேல போகணும் அப்படி சொல்றாங்க. லண்டன்ல, அதாவது அவரு இருக்கிறது ஒரு இடம். அவர் வந்து ராணுவத்துக்கும் போறாரு. அப்புறம் லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு எப்படி போறாரு? பௌதிகம் சூட்சமமா பறந்து போறாரு. அது எல்லாமே வந்து ஹென்றிக்கு ஒரு அதிசயமா இருக்கு. தம்பி சொல்றாரு வேகமா வாங்கணும்னு. அவர் நினைச்ச உடனே என்ன பண்றாரு, கொஞ்சம் ஸ்லோவா போறாரு. தம்பி கூட வேகமா போறாரு. அது நல்லா தெரியுது. எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு அந்த பறவை போல நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து சண்டை தாக்கப்பட்ட இறந்த நிகழ்ச்சி அப்படி சொல்றாங்க. மனதுல வந்து இன்னமும் நீங்காம இருக்கிறதா வந்து தம்பி சொல்றாரு. அந்த சண்டை நடந்த இடம் நிறைய பேர் இறந்து போனது எனக்கு இன்னமும் மறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுடைய நண்பரும் சொல்றாரு. சோ அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இப்போ? இப்ப அத பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது. நம்ம அடுத்து வந்து நமக்கு என்ன தேவையோ அத நம்ம திரும்ப எடுத்து நம்ம என்ன காப்பாத்தணுமோ அது எல்லாமே அடுத்த பௌதீக உடல் எடுத்து நம்ம போய் எல்லாமே பண்ணலாம். அப்படிங்கிறத சொல்றாங்க. நாங்க வந்து போர் தீவிரமா நடந்துட்டு இருக்கப்ப, குண்டு மற்றும் இயந்திரங்கள், துப்பாக்கிகள் ஓசை இடைவிடாது ஒலித்துக் கொண்டே இருந்தது. அப்படி சொல்றாரு. அந்த டைம்ல வந்து ஓசையெல்லாம் வந்து அவருக்கு இன்னமும் கேக்குது. அந்த மாரிலாம் இருந்துச்சு. முதல் தடவையா போர்க்களத்த போரிடும்போது, விமானி வாழ்க்கை உண்மை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போகும்போது தெரியாது. அந்த போன பிறகுதான் வந்து ஒவ்வொருத்தருடைய எவ்ளோ பேரு நமக்காக போராடி இருக்காங்கன்ட்டு சார்லஸ்க்கு தெரியுது. அதன் பிறகு வந்து இந்திய நண்பர் தீவிரமாக போர் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் பறந்து கொண்டு ஒரு போர் விமானத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போர் விமானத்த வந்து பின்தொடர்ந்தே போனாராம். அந்த சூட்சமா பௌதிக உடல் இல்லாம சூட்சமாமா வந்து அந்த போர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே பார்க்க போறாங்க. அப்பதான் வந்து இவரும் போறாரு. ஹென்ரியும் கூடவே போறாரு. சோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் போர் நாட்டை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. இறப்ப பற்றிய ஞானம் உள்ளவர்களால் எவ்வாறு இங்கு உதவ முடியும் என்பதை இப்போது நீங்களே காண்பீர்கள் அப்படி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து ஆஹ் இவரு ஹென்றி சொல்றாரு, எனது ஆசான் பாருங்க எப்படியெல்லாம் எனக்கு சூட்சமமா கூட்டு போயிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தம்பி இறந்துட்டானேன்னு ஒரு கவலை இருந்துச்சு. இந்த வயசுலயே ராணுவத்துக்கு போறான்னு சந்தோஷமா தான் அனுப்பணும். ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளேயே என் தம்பியே எனக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கடவுளை எல்லாரையும் திட்டினாங்க. ஆனா வந்து சூட்சமமா வந்து உயர் உலக ஆச்சாரியா வந்து ஒவ்வொன்னா வந்து தினமும் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே வராரு. ஃபர்ஸ்ட் தம்பி எங்கேயும் போகல. அவரு தைரியமா போராட்டி அந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் உயிரிழந்திருக்காரு. ஆனா இப்போ அவரு சந்தோஷமா தான் இருக்காரு உயர் உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா சொன்னாங்க. அடுத்து வந்து இவருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்காதுல்ல தம்பி எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணாங்க உயர் உலக ஆச்சாரியா கூட்டு போய் தம்பியே காமிச்சிட்டாங்க. நீயும் உன் தம்பியே நல்லா பேசுங்க. அவர் எப்படி இருக்காரு நீயே கேட்டுக்க. உனக்கே ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் மட்டும் அங்க கிடையாது. சார்லஸோட ஃப்ரெண்டு அது சார்லஸ்க்கு முன்னாடியே அவர் ஃப்ரெண்டு போயிட்டாரு. சோ அவர் ஃப்ரெண்டு என்ன ஃபீல் பண்றாருன்னு நீயே புரிஞ்சுக்கோ. அவரு வந்து ராணுவத்துக்காக இன்னமும் போராடணும்னு சொல்லிட்டு அடுத்த பிறவி எடுத்து வருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொல்லிக்கிட்டே வராங்க. ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆச்சரியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. சோ நம்ம வந்து நம்ம தம்பி சந்தோஷமா இருக்கிறாரு மேல இருந்தாலும் அங்க சந்தோஷம் கிடையாது. பௌதிக உடல்லையும் சந்தோஷங்கிறது இருக்கு. நம்ம நிறைய இன்னமும் கத்துக்க வேண்டியதும் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஒண்ணு ஒண்ணா எழுதிட்டே வராரு ஹென்றி. அப்போ வந்து ஹென்ரியோட நண்பர் அவர் தோள் மேல வந்து கை போட்டு என்ன பண்றாங்க, வா சிறிது நேரம் நம்மளும் வந்து வாக்கிங் போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ வந்து நாங்க மரங்களுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க வந்து மரங்களுக்கு நடுவுல வந்து ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அது வந்து நீரோட அந்த மாதிரிலாம் இருக்கா. நீரோடையோட அமர்ந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கு. ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. ஹென்றிக்கு சூட்சமமா வந்து அவ்வளோ பயணம் பண்றாங்க. அதுல வந்து இதுல வந்து வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை மக்கள் எல்லாரும் வந்து சூட்சும உடலில் இருக்கும் போதே பார்த்த நிகழ்வுகள் எதுவுமே வந்து மறுநாள் காலையில அவங்க நினைவுல இருக்காதாம். சோ பௌதிக உடலே இந்த ஞானம் தெரியாதவங்களுக்கு நைட்டு காண்ற அந்த சூட்சும பயணம் எதுவுமே வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி தியானம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சூட்சும பயணம் செஞ்சது தெரியும். அப்பதான் ஒண்ணு ஒண்ணா நினைவுபடுத்தி ஹென்றி வந்து எழுதிக்கிட்டே வராரு. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. நம்ம சூட்சமமா பயணம் செய்யறதுக்கும்
தூங்கும் போது பயணம் செய்யறதுக்கும் அதாவது விழிப்புணர்வு இல்லாம பயணம் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறது அதையும் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா கடலுக்கு அடியில செல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்கல்ல, அவர் வந்து என்ன பண்றாரு, கடலுக்கு அடியில் அழைத்து செல்ல இருப்பதாக கூறி என்ன நடந்தாலும் நான் பயந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. அது வந்து ஹென்றி வந்து அங்கேயும் போறாரு. எதுக்கு அப்படின்னா பயந்தா உடனடியா பௌதிக உடலுக்கு திரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. நான் பயப்படக்கூடாது, நான் அங்கேயும் போகணும், நான் பயந்துட்டேன்னா நான் பௌதிக உடலுக்கு போயிடுவேன். அதனால எதை பார்த்து நான் பயப்படக்கூடாது, அப்பதான் வந்து நான் ரிலாக்ஸா பயணம் செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு ஹென்றி வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒவ்வொரு இடமா சூட்சும பயணம் பண்றாங்க. அதே போலதான் கடலுக்கு நடுவுல போறாங்க. இரவு நான் பார்த்த அனைத்தையும் மறந்து விடுவேன் என்று எச்சரித்தார். பௌதிக உடலுக்கு வெளியே நடக்கும் அனைத்து விஷயங்களும் பற்றியும் முற்றிலும் ஒண்ணு கூட விடாம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் உலக ஆசாரியா சொல்லியிருக்காங்கல்ல. சோ அதையே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வராரு ஹென்றி. இது இந்த இந்த இடத்துல பயணம் வச்சிருக்கோம், இந்த இடத்துக்குலாம் நம்ம போகணும், இதெல்லாம் எழுதணும் அப்படிங்கறத அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே பயணம் பண்றாரு ஹென்றி. அதன் பிறகு வந்து கீழே இறங்கிட்டாங்க, கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. அங்க வந்ததும் என்ன ஆகுதுன்னா அலை அலை வரும்ல. சோ அலை வந்து வேகமா அடிச்சிட்டு இருக்கு. ஆஹ் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல. வேகமா அலை அடிக்குது, ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. கடலுக்கு அடியிலயும் போயிட்டாங்க. கடலுக்கு அடியில போக போக அவருக்கு என்ன ஆகுது, சாம்பல் ஊதா வெளிச்சம் வந்து இருப்பத அங்கே கடலுக்குள்ளேயும் பாக்குறாரு. அந்த வெளிச்சம் இருக்கத கடலுக்குள்ளேயும் பாக்குறாரு. மீன்கள் வந்து நிறைய இருக்கு. மீன்கள் காட்டிலும் மிக மெதுவாக நீந்திட்டு இருந்துச்சான். மிக மெதுவாக நீந்திட்டு இருந்துச்சான் அந்த மீன் கூட. பாறை போன்ற இடத்துல கூட போயிருக்காரு. ஊடுருவி போக எல்லாமே வந்து அவரால முடிஞ்சிருக்கு. கடலுக்கு அடியிலயும் போயிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து சிறிது நேரத்துல வந்து நாங்க கடலின் அடிப்பகுதியில் வந்து சேர்ந்தோம். கடலின் தரை நிலப்பகுதியை போலவே பாறைகள் பாறைகள் எல்லாமே இருக்கு. அதான் நிலப்பகுதியை போல கடற்கரையிலே பாறை எல்லாமே இருக்கு, மண்ணு எல்லாமே இருக்கு அப்படிங்கறத அதையும் வந்து பாக்குறாரு ஹென்றி. எல்லாமே வந்து சூட்சமமா வந்து பாக்குறாங்க. அப்புறம் வந்து அதைய விட்டு அந்த குகைக்குள்ள போறாங்க. காந்தம் போல அவரை வந்து கவர்ந்த ஒவ்வொரு இடமா வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. கடல்வாழ் உயிரினங்கள் கண்களில் காந்த சக்தி போல் கவர்ந்துச்சான். அவருக்கு வந்து கண்கள்ல வந்து காந்த சக்தி போல அந்த கடலுக்குள்ள இருக்க அந்த மீன்கள் பாறைகள் எல்லாமே வந்து அப்படி கவர்ந்துச்சான் ஹென்ரிய. அதன் பிறகு வந்து ஒரு குகைக்குள்ள மாதிரி இருந்திருக்கு அந்த கடலுக்குள்ளேயே, அதையும் பார்த்தாராம். அதன் பிறகு வந்து ஒரு இனிய மெல்லிய இசை சத்தம் வேற கேட்டுச்சான். அவருக்கு அந்த கடலுக்குள்ள ஒரு மெல்லிய இசை சத்தம் வேற கேட்டுச்சான். அசைவற்று நின்று எங்களை நோக்கி அந்த சத்தம் வருவதை கவனிச்சாங்களாம். அந்த கடலுக்குள்ள அது பார்த்தா மீன் தான் வந்து மீன்களை போலவே விலங்குகள் போலவே மனிதர்கள் போலவே இல்லாத வேறுபட்ட ஏறத்தாழ 20 ஜீவராசிகளை கண்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. 20 ஜீவராசியில வந்து கண்டிருக்காங்களாம், பார்த்திருக்காங்களாம் அந்த கடலுக்கடியிலேயே. அது போல வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்க. அது வந்து அசைவற்று அப்படின்னா வந்து எல்லாமே தியானத்துல வேற இருக்காங்களாம். அசைவற்றுனா எப்படி இருக்காங்க, தியானத்துல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவரது உடல் படுக்கையில் படுத்தபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. திரும்ப வந்து அவரு உடலுக்கு வராரு. நான் எனது ஆசானை பின்பற்றி எவ்வித சிரமமும் இல்லாம கடலுக்கு மேலே வந்து வானில் மிதந்தபடி எனது பயணத்தை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் அதிவேகமாக பயணித்து ஒரு நிமிடத்திலேயே கொழும்பு துறைமுகத்தை அடைந்தோம் அப்படி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து எனது படுக்கையில் படுத்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த
ஆழ்ந்திருந்தது. நான் அதையும் வந்து திரும்ப நான் பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் அவரிடம் ஒரு உடல் இவ்வளவு நேரம் தான் தூக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நான் எவ்வாறு காண்பிப்பது என்று அதன் பயிற்சியில் கூர்மையான கவனத்தை ஒருவர் தனது உடலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தனது விருப்பப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. தனது விருப்பப்படி செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கு வந்து நீண்ட கால பயிற்சி தேவை. அதையும் வந்து சேர்த்து சொல்றாங்க. அதற்கு நீண்ட கால பயிற்சியும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய நாள் தூக்கத்துக்கு முன் நான் எடுத்துக்கொண்ட மாத்திரை எனக்கு எந்த விதத்திலும் உதவியதா அப்படின்னு கேள்வி அவருக்குள்ள எழுது. முன்னாள் வந்து என் தூக்கத்துல வந்து இவ்வளோ அந்த தியானத்தப்ப இவ்வளோ இருந்துச்சா? இல்ல எனக்கு இன்னைக்கு தூக்கத்துல தான் எனக்கு இவ்வளோ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயணம் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் எனர்ஜியாவே இருக்காரு. ஸோ 6000 கிலோமீட்டருக்கு தள்ளி அவர் வந்து பயணிச்சிருக்காரு. அவங்க தம்பியை பார்த்து, அவங்க பழைய வீட பார்த்து, அப்புறம் ராணுவத்துல எப்படி எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே பார்த்து, சூட்சமமா வந்து எல்லாமே பயணிச்சு என்ன பண்றாங்க, பௌதிக உடலுக்கு திரும்ப வரும்போது அவருக்கு தெரியுது, எவ்ளோ நம்ம எனர்ஜிய வந்து இவ்வளவு நேரம் பயணிச்சிருக்கோம். ஆனா நமக்கு எனர்ஜி வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தனது பேச்சை முடித்த உடனேயே நான் எனது சூட்சம சரீரம் பௌதிக உடலுக்கு நுழைவதை உணர்ந்தேன் அப்படிங்கறத அதே சொல்றாரு. அவர் வந்து வெளிய வந்ததையும் பார்த்தாரு. ஏதோ ஒரு சறுக்கி வெளிய வந்துச்சு. அவருடைய உடல் பௌதிக உடல்ல இருந்து அவருடைய ஆன்மா வெளிய வந்ததையும் ஒரு அடி மேல இருந்து பார்க்கிறாரு. திரும்ப அவரு உடலுக்குள்ள போறதையும் கவனிக்கிறாரு. நம்ம பௌதிக உடலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாரு. அது வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஆஹ் அதே போல வந்து புத்தகம் பேனாவை எடுத்து அவர் உடனே எந்திரிச்சு ஆஹ் எழுதவும் ஆரம்பிக்கிறார். சோ எதுவுமே மறக்க கூடாது சொல்லிட்டு அவர் எந்திரிச்ச உடனே அவர் எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணாரோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஞாபகப்படுத்தி எழுதுறாரு. யார் யார் பார்த்தாரு, சார்லஸ பார்த்தாரு, சார்லஸோட ஃப்ரெண்ட பார்த்தாரு, அதன் பிறகு அவருடைய பழைய நண்பரை பார்த்தாரு, கப்பல்ல பயணிச்ச இன்னொரு நண்பரையும் பார்த்தாரு. அவர்கிட்ட போய் பேசும்போது அவரு ஹென்றி நிக்கிறத கவனிக்கல. அப்ப நம்ம பௌதிகமா சூட்சமமா இருக்கும், பௌதிக உடல்ல இருக்கவங்க நம்மள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உணர்ந்தாரு. சோ அதே போலதான் வந்து அடுத்த அத்தியாயத்துல வந்து 5வது அத்தியாயம் எப்படி அப்படின்னா அது வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் மாஸ்டர். சோ இது வந்து சூட்சும பயணம் நம்ம எப்படி எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம். மரம் செடிக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குங்கிறத பார்த்தோம். அதன் பிறகு காட்டு விலங்கா பார்த்தோம். அங்க காட்டு விலங்குல இருந்தா வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டுல வளர்த்தாங்க விலங்குகளை. அப்புறம் வீட்டு விலங்கா அப்புறம் மனுஷ ஜென்மம் எடுக்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு அந்த மிருகத்துடைய எஃபெக்ட்ல நம்ம கொஞ்சம் இருந்தது. அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நம்ம ஒவ்வொரு அது வந்து ஜென்மம் கூட சொல்லக்கூடாதாம், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணுமா. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வந்து நம்ம அசைவத்தை எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கறதுல இருந்தோம். இப்ப மனசு கஷ்டமும் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா மனசு கஷ்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த சூட்சமமா இந்த மாதிரி பயணம் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ ஒருத்தவங்க தம்பி இறந்துட்டாலும் நீ ஃபீல் பண்ணாத, அவர் எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்காருன்னு பார்த்துட்டு அவங்க அடுத்த பிளான் பண்ணி வருவாங்க, அடுத்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கறது ஹென்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ இந்த கான்செப்ட் வரைக்கும் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறைய இருக்கு இந்த சூட்சும பயணத்துல, சோல் ஜேர்னில நிறைய இருக்கு மாஸ்டர். அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ மாஸ்டர். எஸ் ராஜேஸ்வரி மேடம். அது வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புக் எடுத்து படிக்கும் போதுதான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் சொல்லும் போது கேட்கும் போது இம்பாக்ட் அவ்வளவு இல்லாம இருக்கலாம். பட் ஆனா படிக்கும் போது அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சோ சூக்ஷ்ம உலகத்துல அவங்க வந்து டிராவல் பண்றாரு அப்படின்னாலே அதுவே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது.
அது இப்போ நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அது ஓகே. பட் ஆனா தெரிஞ்ச விஷயத்த அவர் வந்து நேரடியா பௌதிக உடலோட இருக்கும்போதே வந்து அந்த சூக்ஷ்ம உலகத்துல நடக்கிற எல்லாமே டைரக்ட்டா போயிட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னும்போது, அது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது. அந்த மாரி இருக்கும்போது, இந்த உலகத்திலும் கவலை நமக்கு இருக்காது. அந்த உலகத்திலயும் கவலை இருக்காது. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே எப்படி இருக்கோம்னா, பௌதிக உடல்னா இத பத்தி ஞானம் தான் இருக்கு. மேலுலக ஞானம் நமக்கு இல்ல. ஸோ இந்த புக்கு படிக்கும்போது அந்த மேலுலக ஞானம் வந்து நமக்கு வரும். எப்போ அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்குதோ, நமக்கும் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது ஆஹ் எல்லாருக்குமே நடக்குது. எவ்ரிடே தூக்கத்துல நடக்குது, தியானத்துல நடக்குது. ஆனா அந்த விழிப்புணர்வு இல்ல. எஸ். அந்த கான்ஷியஸ் இல்ல நமக்கு. ஏதோ எனக்கு நடந்துச்சு, எங்கேயோ இருந்தேன், எங்கேயோ போனேன், வந்தேன் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அது விழிப்புணர்வோட இல்ல. அது ஏன் இல்லன்னா, அந்த ஞானம் நமக்கு இல்ல. அந்த ஞானம் இல்லாததால அது ஞாபகம் இருந்தா நம்ம வந்து தவியா தவிச்சிருவோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஞானம் வந்து வந்த பிறகு, அந்த ஞானம் இருக்கிறதால நமக்கு அது வந்து விழிப்புணர்வோட நம்ம போய் சுத்தலாம். விழிப்புணர்வோட இப்ப அவருக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. ஸோ கான்ஷியஸா போகும்போது எல்லா விஷயங்கள் புரியுது அங்க. ஸோ நமக்கு புரியாததால அங்க வந்து அந்த அன்கான்ஷியஸ் ஆயிடுறோம். எல்லாமே பண்றோம் நம்மளும். இப்ப என்னன்னா இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்படி இந்த 16 மணி நேரம் நம்ம வாழ்றோமோ, சூக்ஷ்ம உலகத்திலயும் நம்ம தூங்குற அவ்வளவு நேரம் நம்ம சூக்ஷ்ம உலகத்திலயும் வாழ்றோம் நம்ம. ஆனா அது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஞாபகம் இருந்தா அந்த ஞானம் நமக்கு இல்ல. அது அக்செப்டன்ஸ் இருக்காது. அதனாலதான் ஞாபகம் இருக்காது நமக்கு. ஸோ மாஸ்டர்ஸ் இந்த புக் ரொம்ப அற்புதமான புக்கு. அது படிக்கணும். ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியணும், ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் பத்தி புரியணும் அப்படின்னா கட்டாயமா இந்த புக் படிக்கணும். கண்டிப்பா மாஸ்டர், எல்லாருமே படிக்கக்கூடிய புக்கு தான். எஸ். ஏன்னா இந்த நியூ ஏஜ் மாஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. நமக்கு வந்து பழங்கால பொக்கிஷங்கள், நமக்கு திருக்குறள், இதுல எல்லாமே இவ்வளவு டீட்டெயிலா வந்து இருக்காது. அதுல வந்து எப்படின்னா மறைமுகமான வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் யாருக்கு புரியும்னா மகான்களுக்கு, பெரிய மேதாவிகளுக்கு தான் புரியும். அதெல்லாமே மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. நேரடியா நம்ம கேட்கும்போது ஒரு நம்ம நாலேஜ்க்கு ஏற்ப கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு புரியும். ஆனா நிறைய ஆன்ம ஞானிகளுக்கு மட்டும்தான் அதுல இருக்கிற மர்மங்கள் வந்து புரியும். சோ நம்ம பொக்கிஷங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. இப்படி ஓப்பனா, இப்படி டைரக்டா நமக்கு எந்த பொக்கிஷத்துல சொல்லப்படல. சோ இந்த சோல் ஜெர்னில ரொம்ப சுலபமா, ரொம்ப ஈஸியா அங்க நடந்ததெல்லாம் ஒரு பிக்சரைசேஷன் பண்றாங்க. அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 புக்ல வந்து யோகியோ ஆன்ம பயணமும் வந்து 2 புக்கு ஃபர்ஸ்ட் பத்ரிஜி சொன்ன இம்பார்ட்டன்ட் புக்ல வந்து 2 ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த 2 புக்கு தான் ஃபர்ஸ்ட். எஸ் 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 மாஸ்டர்ஸ், யாராவது பேசணும்னா பேசலாம். ராஜேஸ்வரி மாஸ்டர், ரொம்ப அருமையான புக்கு எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் இந்த புக்க படிச்சிருக்கிறேன் அப்படின்னு இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஹென்றி என்ட்ரி ஆன பிறகுதான் எனக்கு இந்த புக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னே தோணுது. இந்த புக்க நான் படிக்கிறப்போ அவர் இன்னும் நீங்க இன்ச் பை இன்ச்சா சொல்ற விதம் நிஜமாவே எனக்கு அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஹென்றி ஒவ்வொரு தடவையும் பயந்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. போய் அந்த தம்பிய டைரக்டா பாக்குற வரைக்குமே கூட அவருக்கு வந்து அந்த இதே இருக்காது. பார்த்த பிறகுதான் அவங்க தம்பியே இவர வந்து கன்வின்ஸ் பண்ண பிறகுதான், ஆமா அப்பனா இது உண்மை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, 2 பேரும் மியூச்சுவலா பேசிக்கிறது வந்து ஏதோ நமக்குள்ள நானே போய் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணின மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா ஆஸ்ட்ரல் டிராவல்லயும் இனிமே நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டா அவர் போறப்போ, நமக்கும் அந்த கான்ஃபிடென்ட் வரும். இனிமே நம்மளும் பயப்படக்கூடாது. பயப்படுறதுனாலதான் நமக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் வரல அப்படின்றது வந்து இந்த புக் படிச்சப்ப எனக்கு தோணுன விஷயம். இந்த இந்த இது வந்து ஆனா எனக்கு இப்பதான் அந்த ஞாபகம் வந்தது. ஹென்றி இவங்க போனது அதெல்லாம் அவங்க அவங்க தம்பிய போய் நேரடியா பார்த்த உடனே அவங்க தம்பியே இவங்கள கன்வின்ஸ் பண்ற அந்த சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். இப்ப அது எனக்கு ஞாபகம் வருது மாஸ்டர். நீங்க சொல்ல சொல்ல அந்த புக்க திருப்பி படிச்ச மாதிரியே இருக்கு. இன்ச் பை இன்ச்சா அப்படியே புரியிற மாதிரி நீங்க சொல்றீங்க மேம். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி.
ரொம்ப நாள் அதான் முன்னாடி மேம். படிச்ச மாதிரி இருக்கு. இதே புக்கு தான் படிச்சிருக்கிறேன் அது நானு. பிடிஎஃப் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க குரூப்ல. எங்க படிச்சேன்னு தெரியல. ஆனா இந்த ஹென்றி இந்த இது இல்ல படிச்சேன் மேம், மேம். நீங்க நான் பாக்குறேன். இப்போ பார்த்தேன். மௌன இருந்தாருன்னா அனுப்புறேன். தியானத்துக்கு போனீங்கல்ல, மௌன தியானத்துக்கு போகும்போது இந்த புக்கு படிச்சேன்னு நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. இல்ல. இந்த புக்கு நான் படிக்கல. அது ஆ. அது ஆன்மாவின் பயணங்கள் நியூட்டன் சாரோட அது. ஓ! ஆமா. அது ஓகே, வேற. ஓகே. இது வந்து நான் 1 இயர்க்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கிறேன். எங்கேயோ படிச்சிருக்கிறேன். அந்த புக்கு பிடிஎஃப் இருந்தா நான் கண்டிப்பா அனுப்புறேன். நல்லா இருக்கும் பாருங்க இந்த புக்கு. யார்கிட்ட இருந்தாலும் பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து பிடிஎஃப் அது இங்கிலீஷ்ல தான் மேம் இருக்கு என்கிட்ட கூட. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல கிடைக்கல. பரவால்ல. தமிழ்ல நான் இங்கிலீஷ் சர்ச் கூட பண்ணி ஷேர் பார்த்தேன். பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். படிக்கிறவங்க படிச்சுக்குவாங்க இல்லையா? எஸ். எஸ் மேம். எது இருந்தாலும் இங்கிலீஷ் ஆனாலும் என்ன எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதா என்ன? இதெல்லாம் புரியாத அளவுக்கு இங்கிலீஷ் ஒண்ணும் இருக்க போறது இல்ல அதுல. ஒரு ஸ்டோரி மாதிரி தானே போகுது இதுல. ஆமா. எஸ் மேம். இதுக்கப்புறம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால ஆ, இதுக்கு முன்னாடி சொன்னப்ப கூட எனக்கு எங்கெங்கேயோ ரீகால் ஆன மாரி இருந்தது. ஹென்றி என்ட்ரி ஆன உடனே சரி இது நம்ம படிச்ச புக்கு தான் அப்படின்னு இருந்தது மேம். அதுதான் ஹென்றி அப்படியே பயப்படக்கூடாதுன்னு மட்டும் இருந்தாங்க. பயந்தோம்னா நம்ம வந்து பௌதிக உடலோடு போயிடுவோம். பயப்படக்கூடாது. நம்ம இத பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு உள்ள தாட் வந்து கொடுத்துட்டே போறாரு. ஆமா. அது வந்து அவங்க தம்பிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஆமா, தைரியமே வரும். ஆமா, அதுவரைக்கும் கூட அவர் ஒரு சந்தேகத்தோடயே போயிட்டு இருப்பாரு. அது நம்ம ஃபீலிங்கும், அவர் ஃபீலிங்கும் ஒண்ணு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு அழகா ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர் அந்த புக்கு. ம். ஆனா நான் தமிழ்ல படிச்ச மாதிரியா, இல்ல தமிழ்ல கேட்டேனான்னு தெரியல. ரொம்ப இதே இது பார்த்தேன் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. இப்போ ராஜேஸ்வரி மேடம் நீங்க தமிழ்ல வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்களா? நான் தமிழ்ல புக்கா வச்சிருக்கேன் மேம். ஓ! நான் தமிழ்ல வந்து புக் வச்சிருக்கேன். சரி, சரி, சரி. பிடிஎஃப் கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. இல்ல, இல்ல. நீங்க படிச்சு சொல்றது தமிழ் படிக்கிறீங்களா? தமிழ், இங்கிலீஷ் தமிழ், படிக்கிறீங்களா? தமிழ் தான் மேம். தமிழ். சரி, சரி, சரி. ஓகே. மாஸ்டர்ஸ் வேற யாராச்சும் பேசணுமா? ஓகே. நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் ராஜேஸ்வரி மேடம். தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க் யூ. மேம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு மாஸ்டர்ஸ் தான் வராங்களா? ஆமா, ஆமா. எஸ் மேம். நான் கூட வரேன் மேம். ஓகே. ஷூர், ஷூர். வாங்க, வாங்க. ஷூரா. எஸ் மேம். ஷேர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை மணிக்கு கிளம்ப போறீங்க? அது தெரியல மேம். நான் எங்க இருந்து பக்கம் தான். அவங்க வந்து தாம்பரம், ஆமா. திருவான்மியூர் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க பஸ் பிடிச்சு வராங்க போல இருக்கு. ம், ம், ம். அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. பக்கத்துல இருக்கவங்களும் வாங்க. நாங்க சந்திரகலா மாஸ்டர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம், ம். வேன் பிடிச்சதா சொன்னாங்க மேம். இல்ல வேன் தான் தனியா பேசுனாங்க. வேன் வேன் பேசிட்டு வேன் வர போறாங்க. பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மேம். ஸ்ரீலேகா மேம் சொன்னாங்க. எஸ். எல்லாரும் வரட்டும். நாளைக்கு எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் மேம். ஓகே. எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மேம். ஒன்ஸ் தேங்க்யூ அகைன் மேம். ராஜேஸ்வரி மேடம் அண்ட் எல்லாருக்கும் தேங்க் யூ. நம்ம இன்னைக்கு செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் அழகா தியானம் பண்ணிட்டு நம்ம தூங்கலாம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம்.